பழமையான காலத்தில் ஒரு அரக்கன் இருந்தான். அவன் பெயர் தாரகாசுரன். அவன் பெரிய தவம் செய்து பிரம்மனிடம் வரம் பெற்றான். ஏன் எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும்? எனக்கு மரணம் வர வேண்டுமானால் சிவபெருமானின் மகன் எனக்கு எதிரியாக வேண்டும் என்று கேட்டான். சிவபெருமான் தவத்தில் இருந்ததால் அவர் திருமணமே செய்யவில்லை. அதனால் தாரகாசுரன் சென்று உலகத்தையே அச்சுறுத்த ஆரம்பித்தான். இந்த நேரத்தில் தேவர்கள் எல்லாம் குழம்பினர். இந்த அசுரனை எப்படி சமாளிக்கலாம் என்று ஆலோசிக்க பிரம்மா, விஷ்ணு மற்றும் மற்ற தேவர்கள் மோடு பார்வதி தேவியிடம் சென்றனர். கடைசியில் சிவபெருமான் திருமணம் செய்து முருகன் என்ற பிள்ளை பிறந்தார். 6 முகங்களுடன் அருமுகன் 6 படைகளில் 6 முகம் வளர்ந்தான். முருகனுக்கு ஏனைய தேவர்கள் சக்திகளை அளித்து அவர் வேல் ஆயுதம் பெற்றார். அதனுடன் அவர் தாரகாசுரனை எதிர்த்து போர் செய்தார். இந்த போரில் அவர் தனது அறிவால் வீரத்தால் தாரகாசுரனை வென்றார். அந்த நாளிலிருந்து முருகன் சூரசம்ஹாரமூர்த்தி என்ற புனித பெயருடன் போற்றப்பட்டார். முருகன் தமிழின் கடவுள் என்றும் அழைக்கப்படுகிறார். அவனது பெருமைகளை பற்றி சுப்பிரமணிய பாரதியார் பாடல்கள் எழுதியுள்ளார். முருகனை பலரும் பிள்ளையாகவும் ஆசானாகவும் இரகசிய ஞானத்தின் கடவுளாகவும் நினைக்கிறார்கள். அவரது பிரசித்தி பெற்ற கோயில்கள் திருப்பரங்குன்றம், திருமணமான இடம் திருச்செந்தூர், சூரனை வென்ற இடம் பழமுதிர் சோலை, ஞானம் பெற்ற இடம், மேலும் அருப்புக்கோட்டை, சுவாமிமலை, பழனி போன்ற 6 படை வீடுகள் உள்ளன. முருகன் என்பது வெறும் புராண கதையல்ல. அவரது கதைகளில் நம் வாழ்க்கையின் எல்லா நிலைகளுக்கும் அர்த்தம் இருக்கிறது. ஈகை, ஞானம், வீரம், பரிவு, குடும்பம் போன்றவை. அதனால்தான் இன்று வரை தமிழ் மக்கள் அவரை குழந்தையாக, சகோதரனாக, ஆசிரியராக, பாதுகாப்பாளராக வழிபடுகின்றனர்.